சார் நாங்கள் ஜென்ரேஷன் எக்ஸை சேர்ந்தவங்க, பட் வி ஆர் டீலிங் வித் ஜென் ஆல்ஃபா. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் எல்லாருமே பெற்றோர் எல்லாருமே வந்து மெடிசன், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்ட்ஸை நோக்கி தான் குழந்தைங்களை வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஒரு ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரம் டெல் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ரிவீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இன்னும் வந்து 85% ஆஃப் த ஜாப்ஸ் தட்ஸ் கோயிங் டு பி தேர் இன் 2030 எல்லாம் இன்வென்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் குவைட் அலார்மிங் தான். ஏன்னா அதுக்கான ஸ்கில் செட்டை நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஹவு ஷுட் தீஸ் சில்ட்ரன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த 2030 ஜாப் ரெடினஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ப்ரொஃபஸர், ஹார்வர்ட் ப்ரொஃபஸரோட வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்லித்தர மேனேஜ்மெண்ட் தேரி எல்லாமே பழைய தேரி. 2020 போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜிக்கல் வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷனில் வந்து நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறோம். அந்த தேரி என்ன, அப்போல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது, சோஷியல் மீடியா உள்ள கிடையாது. இந்த என்டையர் இது வந்து அஃபோர்டபுள் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் ரூரலும் இதை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சோஷியல் மீடியா வழியாக வர்றது, உங்களுக்கு ஃபேஸ்புக் இதெல்லாம் வருது. ஸோ இது மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. எல்லா துறைகளும் இப்போ இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது, இது 1956 இருக்குது. இந்த துறை யாரோ கண்டுபிடிச்சு அதை வந்து அப்படியே அது மூழ்கி இருந்தது. இன்னொரு யங் மைண்ட் வந்து அதை டச் பண்ணும்போது அது அப்படியே மிடாஸ் டச் மாதிரி ஒரு ரேபிட் ஃபயரில் போகுது. இது மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு துறையும் இன்றைக்கி என்ன, முந்திலாம் ஒவ்வொரு துறையும் வெர்டிக்கலாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு டொமைனோட ஸ்ட்ரென்த் வந்து இட் பி காம்ப்ளிமெண்டட் டு அதர் டொமைன். அதனால் இப்போ நீங்கள் MITயில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன தேவைன்னா, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டினியூவஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது அவங்க இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணால் தான் அவங்க இன்ஸ்பிரேஷனோட சில்ட்ரனுக்கு சொல்ல முடியும். இவங்க இன்னும் பழைய கரிக்குலம், நான் போர்டுக்கு வந்து இதுதான் கேட்பாங்க, இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸோட மைண்ட் செட் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு இன்புட் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து வீட்டில் போய் அவங்க வந்து மீடியா வழியாக, அதுவும் வந்து யூடியூப்பில் இன்றைக்கி எல்லாமே இன்ஃபர்மேஷன் அவைலபிள், அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க பிக்கப் பண்ணி டீச்சரை விட நாலேஜ் வந்து மேலே வந்துடுறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு IIT கான்பூரில் போயிருக்கும்போது ஒரு 2 ஃபேக்கல்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க IIT ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட் அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்து ஃப்ளிப் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்து அதை விட அதிகமாக கேள்வி கேட்கணும். அந்த ப்ரொஃபஸர் இன்னும் அந்த லெவலை விட தாண்டி படிக்க வேண்டியிருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் இன் டொமைன் டு இன்ஸ்பயர் த சில்ட்ரன், அதான் இன்றைக்கி நீட் ஆஃப் த அவர் ஃபார் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் வந்து இன்னும் பழைய ட்ரெடிஷ்னலாக பேசி இதை பண்ண முடியாது. இது வந்து நம்ம படிக்கிற காலத்தில் இவ்வளோ மீடியா எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த ஃப்ளிப் சைடு, இன்னொரு சைடில் என்னென்னா, இன்றைக்கி டு கெட் ஒன் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு நேவிகேட் த்ரூ 1 crore ராங் இன்ஃபர்மேஷன். அவ்வளோ மீடியா எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கு. இதில் ஃபில்டர் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனை குழந்தைக்கு கொடுக்கலாம், எது இது கரெக்டான இன்ஃபர்மேஷனை வேலிடேஷன் பண்ணுறதுக்கும் டீச்சர்ஸ்க்கு இன்புட் தேவைப்படுது. அதான் நீட் ஆஃப் த அவர் என்னென்னா, டீச்சர்ஸ் வந்து இந்த கரிக்குலம் தாண்டி குழந்தைங்க வந்து இந்த டீச்சர் எனக்கு நல்லா கொடுக்குறாங்க, இந்த டீச்சர் எனக்கு புது புது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த டீச்சர் எனக்கு அடுத்த லெவல், அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தையோட இன்க்விசிட்டிவ் மைண்டை வந்து கிண்டில் பண்ணி அவனை திங்க் பண்ண வச்சு புது முயற்சிகளை வந்து கொண்டு வரணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் வந்து தைவான் வந்து 8th ஸ்டாண்டர்டோ ஏர்லி ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க வந்து சிப் டெக்னாலஜிஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, சிலபஸில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தைவான் வந்து சிப் டெக்கிங்கில் ஒரு டாப் பயனியராக இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்தியா வந்து இப்போ திடீர்னு ஒரு AI பாலிசி இதெல்லாம் கொண்டு வந்து வராங்க அப்படின்னா, அந்த பாலிசி அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து டீச்சர் அது மார்க்கெட் ரெடியாகதோ இல்லையோ, சம் டீச்சர்ஸ் உண்மையிலே இன்ஸ்பிரேஷனோட டீச்சர்ஸ் இந்த குழந்தைங்களை கிண்டில் பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அது வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வந்து டீச்சர் வந்து மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் சில்ட்ரன் டு கிண்டில் த தாட் ப்ராசஸ். அண்டு நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஏரோஸ்பேஸ் சொல்லித்தரலாம், இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் வந்து AI சொல்லித்தரலாம், இன்னொரு குழந்தைக்கு ஒரு பயோமெடிக்கல் ரிசர்ச் சொல்லித்தரலாம், இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், இல்லை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எடுத்து நான் எப்படி வந்து நான் இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லித்தரலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆசிரியர்கள் வந்து இன்றைக்கி படிக்கிறது, இன்றைக்கி இருக்கிற நாலேஜை வந்து பன்மடங்கு பெருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்காங்க. So this is from the teachers end, upskilling and student sideல இருந்து வந்து basically they need to channelize their thought process, because இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இதில் வந்து they need to figure out what they need அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு இன்னொன்று ஃப்ளிப் சைடில் வந்து நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து நம்மளை விட 10,000 மடங்கு அதிகமாக பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க என்னெல்லாம் விஷுவலாக பார்க்குறாங்களோ அவங்க விர்ச்சுவல் மெமரிஸ் அவுட். நீங்கள் இன்றைக்கி பழைய திருவிழா படத்தை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி சொல்வீங்க, இவங்க 3 மாதம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் படித்தது எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு வந்து நிறைய மைண்டில் ரிட்டென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் இவங்களுக்கு என்னென்னா ரொம்ப மல்டி டாஸ்கிங், குவிக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாகவே நடக்குது.
அதனால் இந்த குழந்தைங்களை வந்து சேனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதுதான் எனக்கு வந்து இதில் இந்த ஜேர்னியில் நான் கண்டினியூ பண்ணி நான் இதெல்லாம் போக முடியும் அப்படிங்கிற அந்த அதை ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய வரதுனால இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.